கரிசலாங்கண்ணி. அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அது வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஒரு உறுதியை, கருமை நிறத்தை எல்லாமே. மெயின் வந்து பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, பொடுதலை, இந்த 4 வந்து இதுல வேகுது. மருதாணி, நீலி எல்லாமே போடுறோம். அது வந்து கருமையும் கொடுக்கும். நார்மலா இள நிறை இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த எண்ணெய் யூஸ் பண்ணா நிறம் வரக்கு சான்ஸ் இருக்காது. வந்து இந்த கொய்யா இலை நிறைய வச்சிருக்கீங்களே, கொய்யா இலை வந்து போட்டீங்கன்னா அடர்த்திய கொடுக்கும், நார்ச்சத்து இருக்குது. ஓகே. இது விட்டமின் சி கிடைக்கும். ஓகே. அப்புறம் வெயில்ல போகும்போது தலைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அது கொய்யா இலை. கொய்யா இலை. ஓ, அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அதுல நம்ம தலைக்கு இறங்காது. அப்போ நம்ம ஆயில் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில் அப்படின்னாவே ஒரு 4-5 விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்ட் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு ஆடாதோட நொச்சி ஆடாதோட இது ஆடாதோட பண்ணுனா சளி பிடிக்காது. கூல் ஆகிற போது சளி பிடிக்கலாம் சிலருக்கு. சரி சரி. மெயினா வந்து எல்லாமே கூலிங் பொருள் இருந்தா தான் வந்து முடி வந்து கொட்டாம இருக்கு. தலை கூலிங்கா இருந்தா முடி கொட்ட ஆரம்பிச்சு. உடம்பு வந்து கூலிங் பண்றதுக்காகத்தான் இதெல்லாம் எல்லாமே.